என் தங்கப்பிள்ளையே, யாரும் யாருக்கும் சொல்லாத ஒரு ரகசியத்தை உனக்கு உன் தாயானவள் இன்று சொல்ல வந்திருக்கின்றேன். இந்த ரகசியம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ளும் பட்சத்தில் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனைகளில் இருந்தும் உன்னால் மீண்டு வர முடியும். உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு சோதனைகளிலிருந்தும் உன்னால் நிச்சயமாக கடந்து வர முடியும். உன் தாயானவள் உன்னிடத்தில் உனக்காக எதையெல்லாம் கொண்டு வந்து சேர்க்க நினைத்தாலும் அதை எல்லாவற்றையும் அப்படியே நான் உனக்கு கொண்டு வந்து கொடுக்க எண்ணுகிறேன் என்றால் அதற்கான காரணம் இந்த வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து வருகின்ற பல பிரச்சனைகளிலிருந்து உன்னை மீட்டெடுக்க நினைப்பது மட்டுமல்ல, இனி எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் அதிலிருந்து நீ மீண்டு வர வேண்டும் என்பதற்காகவும் தான். அதிலிருந்து என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையை நீ மீட்டு கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான். எதையும் எதிர்பார்த்து உன் வாழ்க்கையில் நான் எதையும் செய்யவில்லை. எனக்கு நீ அதை கொடுக்க வேண்டும், இதை கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் நான் ஒருபொழுதும் எண்ணியதும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இந்த நேரங்கள் எல்லாமும் உனக்கு இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் சரியாக சொல்லிக் கொடுக்க வருகின்ற இந்த நேரம் எதையுமே என் பிள்ளை நீ விட்டு விடாதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலது போதும். நான் இருக்கும் பொழுது உனக்கு இந்த வாழ்க்கையில் சந்தோஷம் பிறக்கும் என்பதனை நீ சொன்னாலது போதும். நடந்து முடிந்ததை எல்லாமும் ஒரு வகையில் விட்டுவிடு. இனி நடக்கக்கூடியதை எல்லாம் கொஞ்சம் கவனத்தோடு எதிர்கொள். உன் அம்மா நான் கண்டதை உனக்கு சொல்கின்றேன். எல்லோருக்குமே வாழ்க்கையில் இது போன்ற விஷயங்கள் நடக்கும். ஆனால் இது எதை செய்யும் என்பது யாருக்கும் தெரியாது. நான் சொல்லக்கூடிய விஷயம், உன் வீட்டிற்கு யாராவது வந்தால் அவர்கள் வந்து சென்ற பிறகு நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம். பொதுவாக யாரும் அப்படியெல்லாம் செய்துவிட மாட்டார்கள். நம் வீட்டிற்கு வந்தவர்கள் போன பிறகு அந்த இடத்தில் நாம் ஒரு விஷயத்தை செய்கிறோம் என்றால் நாளை நாமும் ஒருவர் இல்லத்திற்கு செல்லும் பொழுது அங்கும் நமக்கு இதுதானே நடக்கும் என்பதுதானே எல்லோருடைய மனதிலும் எண்ணமாக இருக்கும். நமக்கு மற்றவர்கள் இதைத்தானே செய்வார்கள் என்பதுதானே நம் சிந்தனையாக இருக்கும். இது போன்ற ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு சிந்தனைகளும் மாறி மாறி நமக்குள் வந்து கொண்டிருக்கும் நேரம் இந்த தாயானவள் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நான் உனக்கு எடுத்துச் சொல்ல வருகிறேன் என்பதனை மறக்காதே. மற்றவர்களும் இதைத்தான் செய்வார்களா என்று கேட்டால் அது நமக்கு தெரியாத ஒரு உண்மை. இது யாருக்குமே தெரியாமல் தானே செய்யக்கூடிய விஷயம். அப்படியானால் இது ரகசியம் அல்லவா? இந்த ரகசியத்தை எல்லோருக்கும் சொல்லிவிட எனக்கு விருப்பமில்லை. என்னுடைய பிள்ளைகளுக்கு முதலில் நான் சொல்லிவிட நினைக்கின்றேன். அதன் பிறகு மற்றவர்கள் தானாக இந்த விஷயங்களை தெரிந்து கொள்ளட்டும். நம்மை சுற்றி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இவை எல்லாவற்றையும் என்னவென்று உணர்ந்து புரிந்து நீ மன நிறைவோடும் மன மகிழ்ச்சியோடும் இருந்து கொண்டிருக்கும் இந்த காலம் நீ எந்த உண்மைகளையும் உன்னுடைய வாழ்க்கையில் விட்டுவிடக்கூடாது. நாம் அனுபவிக்கின்ற கஷ்டங்களும் துன்பங்களும் சோதனைகளும் எப்பொழுதும் நமக்கு மேலும் மேலும் பல வேதனைகளை தந்து கொண்டிருக்கும் அல்லவா? மேலும் மேலும் பல கஷ்டங்களை நமக்கு தந்து கொண்டிருக்கின்றது. எதையுமே இந்த வாழ்க்கையை எண்ணி நாம் எப்பொழுதும் கலங்கி கொண்டிருக்கிறோம் என்றால் அதிலிருந்து நாம் பெற வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயங்களையும் நாம் சரியாக பெற முடியாமல் தவித்துத்தான் நிற்கின்றோம். ஏன் நடக்கிறது, எதனால் நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை நீ புரிந்து கொள்ள முடியாமல் தவிக்கும் இந்த நேரம் உனக்கு மனநிறைவு மகிழ்ச்சியும் நிச்சயமாக உன்னை தேடி வரும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் உன் வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நான் என்னவென்று பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். உன்னை சுற்றி இந்த மனிதர்கள் உனக்கு எதை நடத்துகிறார்கள், உனக்கு எந்த விஷயத்தில் உனக்கு வேதனைகளையும் சோதனைகளையும் கொடுக்கிறார்கள் என்பதனையும் நான் நிச்சயமாக புரிந்து கொண்டுதான் இருக்கின்றேன். ஒவ்வொரு நிலைகளையும் உனக்கு என்னவென்று உணர்த்த அம்மா போராடி கொண்டிருக்கின்றேன். இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் நான் கவனித்து கொண்டிருக்கின்றேன்.
எதையெல்லாம் கடந்து செல்ல போகிறோம் என்பதனை உணர்ந்து, எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழப்போகிறோம் என்று புரிந்து, என் பிள்ளை, நீ வருந்தி கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் சில விஷயங்கள் உனக்கு மனக்குழப்பத்தையும் மனவேதனைகளையும் தரும் பொழுது அதையெல்லாம் புரிந்து கொள்ள முடியாமல் நீ தவிக்கிறாய். ஏன் நமக்கு இப்படி கஷ்டங்கள் வருகிறது? அதுவும் சில நேரங்களில் பார், உன் வீட்டிற்கு யாராவது வந்து சென்ற பிறகுதான் பிரச்சனைகள் வரும். யாராவது உன் வீட்டை கடந்து சென்ற பிறகுதான் அங்கு துன்பங்கள் வரும். இப்படி சில விஷயங்கள் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இதையெல்லாம் என் பிள்ளை, நீ கொஞ்சம் கொஞ்சமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக இதையெல்லாம் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் தாயானவள் உன்னை சூழ்ந்து வரும் நேரங்களில் உன்னை சுற்றி நான் உனக்கு கொடுக்கும் உண்மைகளை எல்லாம் நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. உன்னோடு நான் இருக்கும் இந்த பொழுது உனக்கு எப்பொழுதும் எல்லாவற்றையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை காண உன் தாயானவள் உன்னோடு வந்து நிற்கும் இந்த நேரம் உனக்கு எல்லா வெற்றியும் சரியாகவே கிடைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த நாளும் இந்த வராகி உன்னோடு இருக்கும் இந்த பொழுதுகள் உனக்கு எல்லாவற்றையும் உறுதியாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருப்பது உனக்கு எப்பொழுதும் உன்னை நிச்சயமான மகிழ்ச்சிக்குள் கொண்டு வந்து சேர்க்க என்பதனால், உன்னை ஒரு பிரச்சனை வந்து ஆட்டி படைக்கும் என்றால் அந்த பிரச்சனையிலிருந்து நான் நிச்சயமாக உன்னை மீட்டு கொண்டு வருவேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. இந்த சோதனையிலிருந்து உன்னை வெளிக்கொண்டு வர நான் என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து கொடுப்பேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. ஒவ்வொன்றும் ஏதாவது ஒன்றை உனக்கு உணர்த்த வருகிறது. உன் வீட்டிற்குள் வந்து செல்கின்றவர்களின் மனநிலை என்னவாக இருக்கிறது என்பதனை நம்மால் ஒருபோதும் புரிந்து கொள்ள முடிவதில்லை. இவர்கள் எதை நினைத்து நமக்கு எதை செய்கிறார்கள் என்பதனை நம்மால் தெரிந்து கொள்ள முடிவதில்லை. இப்படியே நமக்கு பல வேதனைகளையும் சோதனைகளையும் தந்து கொண்டிருக்கும் இவர்களுக்கு மத்தியில் நிச்சயமாக நம்மால் இந்த வாழ்க்கையை எதிர்கொள்வது என்பது சற்று கடினமான ஒன்றுதான். பல வேதனைகளுக்கும் துன்பங்களுக்கும் மத்தியில் என் பிள்ளை, எதையாவது எண்ணிக்கொண்டும் நீ வருத்தப்பட்டும் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் உனக்கு நல்லது எல்லாமும் சரியாக நடக்க நான் முடிவு செய்து விட்டேன். உன்னை சுற்றி இது போன்ற மனிதர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் ஆபத்தை கொடுக்க நினைக்கின்ற இது போன்ற தேவையற்ற இந்த மனிதர்களினுடைய சிந்தனைகளை எல்லாம் நாம் நிச்சயமாக வேறறுத்து விட வேண்டும். உன்னுடைய வீட்டிற்கு வந்து செல்கின்ற மனிதர்கள் ஒவ்வொருவரும் என்ன செய்கிறார்கள், எதை நடத்துகிறார்கள் என்பதனை நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உன் வீட்டிற்கு யாரேனும் வந்து சென்ற பிறகு நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருளை கால்படாத இடத்தில் போட்டுவிடு. நிச்சயமாக உனக்கு அதன் பிறகு பார், உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா மாற்றங்களையும் நீ கண்கூடாக தெரிந்து கொள்வாய். எல்லா விஷயங்களையும் நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய் என்பதுதான் உண்மை. நடக்கும் நல்லதை நான் உனக்கு எடுத்துச் சொல்ல வருவேன் என்றால் இனி வரக்கூடிய நன்மைகளை எப்பொழுதும் நீ சரியாக புரிந்து கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எந்த நேரமும் நான் உன்னை தொடர்ந்து வருவேன் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் இருக்கும்போது உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள். இந்த வராகி நான் இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து வருகின்ற பிரச்சனைகளை எல்லாம் நான் ரகசியமாக உனக்கு சொல்லிவிடுவேன். உன் வீட்டிற்கு யாராவது வந்தால் அவர்களுக்கு எப்பொழுதுமே தண்ணீர் கொடுக்கும் பொழுது ஒரு சொம்பு நிறையவே தண்ணீரை கொடுக்க வேண்டும். நிச்சயம் அதை அவர்கள் முழுமையாக குடிக்க மாட்டார்கள். மீதமான தண்ணீர் அவர்கள் இருக்கும் வரை அந்த இடத்திலேயே இருக்கட்டும். அவர்களுக்கு அருகிலேயே அது இருந்து கொண்டிருக்கட்டும். அவர்கள் சென்றவுடன் அந்த தண்ணீரை எடுத்து வீட்டிற்கு வெளியே கால்படாத இடத்தில் அல்லது வெளியே இருக்கின்ற செடியில் அந்த தண்ணீரை ஊற்றிவிடு. இதனால் உன் வீட்டிற்கு வந்து சென்றவர்களினுடைய எதிர்மறை ஆற்றல்கள், கண் திருஷ்டிகள் எதுவும் உன்னை தாக்காது. அவை எல்லாம் தண்ணீர் உள் வாங்கி கொண்டு வெளியே ஊற்றிவிட்டது.
எதிர்மறையான விஷயங்கள், கண் திருஷ்டிகள் இவை எல்லாமும் மிக மிக பொல்லாதவை. இவை எல்லாமும் ஒருவரை நல்ல வழியில் செல்ல விடாமல் தடுத்து நிறுத்தக்கூடியவை. இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடக்காமல் நாம் தான் பார்த்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நடந்து விடாமல் நாம் தான் தடுத்து நிறுத்த வேண்டும். எதுவென்றாலும் என்ன நடந்தாலும் உன்னோடு நான் இருக்கும் இந்த பொழுதுகளில் இது போன்ற விஷயங்களை எல்லாம் போக்கி நீ உனக்கு நல்லது நடத்தும் விஷயங்களை என்னவென்று முன்னிறுத்த வேண்டும் என்பதனை மறக்காதே. இதுவெல்லாமும் உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் கொடுத்து உன்னை ஏதாவது ஒரு நிலையில் வெற்றி பெற வேண்டும் என்று நீ நினைக்கும் இடத்தில் உனக்கு பெரிய பெரிய காயங்களை எல்லாம் தந்து கொண்டிருந்தது தானே. இனி எப்பொழுதுமே என் பிள்ளை நீ வருந்தாமல் இரு. எப்பொழுதுமே என் குழந்தை நீ வேதனைப்படாமல் இரு. உனக்காக நான் இருப்பதை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். உன்னை தேடி நான் வருவதை நீ ஏற்றுக்கொண்டால் அது போதும். நான் சொன்னது போல கண் திருஷ்டியும் அவர்களினுடைய உண்மையான ஏக்கமும் உன்னை பார்த்து அவர்கள் செய்கின்ற விஷயங்களும் மிகவும் பொல்லாத விஷயங்கள். இதையெல்லாம் ஒரு பொழுதும் நாம் செய்துவிடவே கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். எதற்கெடுத்தாலும் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நினைத்து நீ பதறிக்கொண்டிருந்தது எல்லாம் போதும். இனி நடக்கும் நல்ல விஷயங்கள் எல்லாமும் உன்னை நிச்சயமாக நன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி உனக்கு தேவையானதை எல்லாம் சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. இருக்கும் இடத்தில் வெற்றி என்பதனை நான் உனக்கு எப்பொழுதும் உறுதிப்படுத்தி கொடுக்கும் இந்த நேரம் நீ எதையும் நினைத்து இனிமேலும் பதறிக்கொண்டிருக்காமல் அடுத்த நிலைகளில் நாம் பெறக்கூடிய நம்பிக்கையை கொண்டு நீ நல்லபடியாக வாழ முடிவெடுத்து விடு. உன்னை தேடி வரும் ஒவ்வொன்றையும் நீ முன்னிறுத்தி வா. உனக்கு எப்பொழுதும் வெற்றி கிடைக்கும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். வெற்றி என்பது எப்பொழுதும் இந்த நேரத்தை உனக்கு நிலைநிறுத்தி கொடுக்க வேண்டும் என்பதனை நான் முடிவு செய்து விட்ட பிறகு அதை தடுப்பதற்கு யாருக்கும் இங்கும் அதிகாரம் இல்லை அல்லவா? யார் நினைத்தாலும் அதை நிச்சயமாக விட்டுவிட முடியாது. நான் கொடுப்பதை இங்கு யாரும் தடுத்து நிறுத்தக்கூடிய அதிகாரத்தை பெற்றிருக்கவில்லை என்பதுதான் உண்மை. உன்னோடு இந்த வராகி முன்னால் நிற்கும் பொழுது நான் சொன்ன இந்த ரகசியத்தை யாரிடமும் சொல்லாமல், யார் உன் வீட்டிற்கு வந்தாலும் போனாலும் இந்த ஒரு விஷயத்தை செய்ய மறக்காதே. நீ செய்து கொண்டே இருக்கும் பொழுது இது மிக விரைவில் இதுபோன்று உன் வீட்டிற்கு வந்து செல்கின்ற மனிதர்களினால் உனக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை உன்னை வந்து சேராமல் அது தடுத்து நிறுத்தும் என்பதுதான் உண்மை. இனி உன்னோடு நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் நீ கவனத்தில் கொண்டு உனக்காக நான் தரக்கூடிய ஒவ்வொன்றையும் வெற்றியின் பாதையில் நீ அழைத்துச் செல். எந்த இடத்திலும் என் குழந்தை பின்தங்கி விடாதே. எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ எதையும் விட்டு விட்டு விலகி விடாதே. உனக்காக நான் இருக்கும் இந்த தருணம் இனி எந்நாளும் உன் வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தை உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள். எந்த நாளும் என்ன நடந்தாலும் எப்பொழுதும் போல என் பிள்ளை தான் எதிர்பார்த்ததை எல்லாம் நிச்சயமாக நீ நல்லபடியாக பெற்றுக்கொண்டு பெருவாழ்வு வாழத் தொடங்குவாய் என்பதனை மறக்காதே. எதிர்பார்த்தது எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும். நீ ஆசைப்பட்டது எல்லாமும் சரியாகவே இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும். அத்தனையிலும் நீ மீண்டு வர வேண்டும். அத்தனையிலும் என் பிள்ளை தான் விரும்பியதை நிச்சயமாக மீட்டு கொண்டு வர வேண்டும் என்பதனை மறக்க வேண்டாம். இந்த தெய்வத்தின் அன்பு உனக்கு கிடைத்த பொழுது நீ எல்லாவற்றையும் உறுதியாக பெற்றிட மனம் உவந்து முன்னே வந்து விட்டாயானால் நான் இருக்கும் இடத்தில் இருந்தே உனக்கு அத்தனையையும் சாதித்து கொடுப்பேன் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் இடத்திலிருந்தே அத்தனை வெற்றியையும் உன் கைகளில் ஒப்படைத்து விடுவேன் என்பதனையும் மறக்காதே. சரியாக இதையெல்லாம் நீ செய்ய தெரிந்து கொண்டாயானால்
இதையெல்லாம் என்னவென்று நீ புரிந்து கொண்டாயானால் இனி எந்த நாளும் நீ விரும்பியது போல சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நடந்து உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்காதே. சரி என்று நான் சொன்னும் வார்த்தைகள் இனி உனக்கு மிக பெரிய வெற்றியை நிச்சயமாக கொடுக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக உன் வீட்டிலிருந்து உன்னை ஆட்டி படைக்கின்ற எதிர்மறையான சக்திகளை அங்கிருந்து விரட்டி அடிக்கும். நல்லது நடக்க வேண்டி எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறக்காதே. உன்னோடு நான் இருக்கும் இந்த பொழுதுகள் ஒவ்வொன்றும் உன்னை எப்பொழுதும் நல்வழிப்படுத்தும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. உன் தாயானவள் என்னுடைய அரவணைப்பினால் உனக்கு என்ன கிடைக்க காத்திருந்தாலும் அதை எல்லாமும் நீ சரியாக உன் வசமாக்கி கொண்டாள். இனி நடக்கும் விஷயங்களில் எப்பொழுதும் நீ உன்னை மேன்மைப்படுத்திக் கொள்வாய் என்பதனை மறக்காதே. தெய்வம் சொல்லித்தரும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு அக்கறை மட்டும்தான் அங்கு நிரம்பி இருக்கிறது என்பதனை மறக்காதே. ஏனோ இதுவெல்லாம் நடக்குமா என்று நினைத்து நீ யோசிப்பதை எல்லாம் விட்டுவிட்டு நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இந்த நேரம் இதுவெல்லாமும் உன்னை கடந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு பல ஆச்சரியத்தை உருவாக்கி தரக்கூடிய நேரம் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் அடுத்து நடப்பது என்னவென்று நிச்சயமாக உனக்கு தெரிந்துவிடும். அடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்து கொண்டால் அது போதும். எந்த நாளும் நான் வருவதும் எந்த நாளும் நான் உன்னை விட்டு விலகுவதும் நிச்சயமாக உன்னுடைய இந்த சூழ்நிலையில் இருந்து உன்னை மீட்டெடுக்கும் நல்ல நேரத்தை உருவாக்கும் என்பதனை நீ மறக்காதே. வராகி நினைத்தது எல்லாமும் சொல்வது போல உனக்கு இந்த வாழ்க்கையில் பேரதிசயத்தை நடத்த வேண்டும். தீமைகளை விட்டு விலக்கி நன்மைகளை இந்த வாழ்க்கையில் நீ உனதாக்கி கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம் நான் இருக்கும் இந்த பொழுதுகளை நீ கவனமாக உணர்ந்து கொண்டாயானால் அதிர்ஷ்டத்தை என் பிள்ளை சரியாக தெரிந்து கொள்வாய் என்பதனை மறக்கக்கூடாது. அதிர்ஷ்ட நேரங்களை என் பிள்ளை கவனமாக நீ ஏற்றுக்கொள்வாய் என்பதனை மறக்கக்கூடாது. யாரையும் எதையும் நினைத்து இனிமேல் வருந்தி கொண்டிருக்காமல் உன்னை தேடி வரும் தெய்வத்தின் அன்பு உனக்கு சொல்லும் இரகசியத்தை உன் வாழ்க்கையை நீ பத்திரப்படுத்தி வைத்துக்கொள். யார் வந்தாலும் போனாலும் நிச்சயமாக தண்ணீர் கொடுக்க வேண்டியது எல்லோருடைய கடமை. அதை எல்லோருமே செய்து கொண்டுதான் இருப்பார்கள். ஆனால் சில நேரம் சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம். நமக்கு தீய விஷயங்கள் தெரியப்படுத்தாமல் அதை தடுத்து நிறுத்தலாம். இப்பொழுது உன்னை விட்டு தீமையான விஷயங்கள் ஒவ்வொன்றும் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி இருக்கிறது. அதனை புரிய வைக்கும் பொருட்டுதான் நான் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறேன் என்பதனை மறக்காதே. இந்த வராகி நான் உடனிருந்து உனக்கு எல்லாவற்றையும் சொல்லி தந்திருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. தெய்வம் உனக்கு அத்தனையையும் நடத்தி தந்து விட்ட பிறகு இனி உனக்கென்ன கவலை? இந்த இரகசியம் உனக்கு தெரிந்திருக்கிறது என்றால் இனிமேல் உன் வீட்டிற்கு யார் வந்து சென்றாலும் சரி, உனக்கு எந்த தீமைகளும் நடக்காமல் நிச்சயமாக நீ காப்பாற்றப்படுவாய் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். இதை இல்லை என்று நம்மால் ஒருபோதும் மறுக்க முடியாது. எதிர்பாராத விஷயங்கள் எல்லாம் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் உனக்கான சந்தோஷங்களும் உனக்கான நன்மைகளும் உன்னை விட்டு விலகிச் செல்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. வெற்றியின் உச்சத்தை தொட வேண்டிய நேரம் இது. உனக்கு நல்லது நடக்க வேண்டிய காலம் இது. ஆட்டி படைத்த தீமைகள் எல்லாம் விலகிச் செல்ல வேண்டிய நேரம் இது. உனக்கு எதிர்மறையான விஷயங்கள் இனிமேல் இல்லை என்பதனை புரிந்து கொண்டாயானால் நடக்கக்கூடிய நல்ல விஷயத்தை நோக்கி நீ ஓடத் தொடங்கு. நிச்சயமாக வெற்றி உன்னை வந்து சேரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வெற்றியின் பாதையில் என் பிள்ளை சரியாகவே நீ அடியெடுத்து வைக்கிறாய் என்பதனை மறக்காதே. நான் இருக்கும் இந்த நேரங்களில் உனக்கு நிச்சயமான வெற்றி கிடைத்தே தீரும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது.
என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.